வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு பேச்சு திறன் இருந்தால் பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த பழமொழியுடைய ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த ஒரு பழமொழி ரியலாகவே உண்மையாக இந்த காலகட்டத்தில் பேச்சுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தேவைப்படுது. நிறைய பேர் பேசுகிறது பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். நிறைய பேர் பேசுகிறது எப்படா இந்த இடத்த விட்டு போவாங்க அப்படின்னு தோணும். ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா பேசுகிறதுனால நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க பேசுகிறதுனால நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேசுகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அப்படின்னு இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், நம்மளுடைய இந்த ஒரு தொழில் துறையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங்கில் அண்ட் வாழ்க்கையில் ஸோ பேச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மெயினாக நம்மளுடைய இந்த தொழிலில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு கலை அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமான டீப்பான பலவிதமான விஷயங்களை ஒரு 5 டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஒரு டைப்பு தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சப்ஜெக்ட். பொதுவாக நம்ம ஸ்கில்ஸ் சம்மந்தமாக நிறைய பார்ப்போம். யூனிக்காக அந்த பிஸ்னஸுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸு, ஒவ்வொரு ஸ்கில்லுமே அந்த எஸ்பெஷலி நமக்கு வர பிரச்சனைக்கான விஷயத்தை மக்கள் பொதுவாக பார்க்குறாங்க. அதை தாண்டி நம்ம நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி கொடுக்க போகிற ஒரு கண்டென்ட் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கலை, பேசும் கலை. நெட்வொர்க்கர்ஸ் நிறைய பேர் பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் அதாவது இந்த ஸ்பீச்சில் ஸ்பீக்கிங் ஸ்கில் அண்ட் ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் எந்த ஒரு டைப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக அந்த வீடியோ இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக அது இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் ஸ்பீச் அண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. பேசக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு தான் பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஸ்பீக்கர்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. அதுவும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார் நல்லா பேசுகிறது என்ன சார் தப்பு அப்படி சொல்லி கேட்கலாம். நல்லா பேசுகிறது தப்பு இல்லை. நல்லா பேசுகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நான் ஷேர் பண்ணிடுறேன். சார் இந்த தொழில் பார்த்திங்கன்னா சூப்பரான தொழில் சார், வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பீச்சில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனால உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ஏற்படும், இந்த மாதிரி பலவிதமான நுணுக்கங்கள் ஏற்படும், அது அப்படி இருக்கும் சார், இது எப்படி இருக்கும் சார், அந்த கண்டினியூட்டியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பீச் அப்படின்றதுல கண்டினியூட்டியாக போகும். அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு கலையில் ஒரு சின்ன வயசுலேருந்தே நல்லா பேசக்கூடிய ஒரு நபர்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நல்லா பேசணும் அப்படின்னா வச்சிங்களேன், கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய நல்லா பேசுவேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ அந்த இடத்துல நல்லா பேசுகிறதுனால என்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியல. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில், நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுன்றது பணமாக மாற்றினா எப்படி இருக்கும், ஸோ அது பணமாக அந்த விஷயத்தை நம்ம கிடச்சா எப்படி இருக்கும். ஆக்சுவலி பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாமே வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த செல்வ பலம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேச்சாளர்கள் பேசுகிறப்ப அந்த பணத்தோட அளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த குட் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நல்லா பேசக்கூடிய நபர்கள், கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நல்லா சேல்ஸ்மேன் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது கரெக்டான ஸ்பீக்கர், அதாவது என்னென்னா செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கரெக்ட் ஸ்பீக்கர் அப்படி சொல்லலாம், சரியாக பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை எக்ஸாக்டாக என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுகிறவங்க. இந்த குட் ஸ்பீக்கருக்கும் கரெக்ட் ஸ்பீக்கருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நல்ல ஸ்பீக்கர் நல்லா பேசுவாங்க. ஸோ சரியான ஸ்பீக்கர் சரியான தேவைப்படுற விஷயத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஓரளவுக்கு பெட்டராக இருப்பாங்க ஒரு பேசுகிறதுல பார்த்திங்கன்னா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறீங்க, எக்ஸாக்டாக அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை பேசக்கூடிய நபர்கள். சார் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதுக்காக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கஸ்டமர் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த பாயிண்ட்டை மேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சேர்க்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க செகண்ட் டைப் ஆஃப் கரெக்ட்
குட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குட் ஸ்பீக்கர் அளவுக்கு ரொம்ப லென்த்தாக பேச மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு ஒரு 50% to 70% அந்த லென்த் இருக்கும். ஓகே, தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிறது ரொம்ப ஊக்கமாக இருக்கும், ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, ஸோ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுடைய லீடர்ஸில் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களால பண்ண முடியும், அதை பண்ண முடியும், சாதிக்க முடியும், பயங்கரமாக வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும். நிறைய நம்ம நெட்வொர்க் டீமில் லீடர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஊக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய விஷயம் ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணும், ஒரு ஊக்கத்தை கிரியேட் பண்ணும், ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப வேகமாக அந்த ஃபயரோட இறங்கி அடிக்கணுன்ற வெறியோடு இறங்கி போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி இது வந்துட்டு எல்லாருக்குமே மாறுபட்டு நடக்கும். ஒரு சிலர் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்னு சொல்கிறேன். இந்த 4ஆவதாக ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க. ஓகே, என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் ஸ்பெல்லிங்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா புரிய வச்சு பேசக்கூடிய நபர். இது ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நார்மலாக ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புரிய வச்சு பேசுகிறது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு கஸ்டமரையோ ஒரு நபரையோ ஒரு மக்களையோ நம்ம புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்துட்டு புரிய வைக்கணும். இப்போ இந்த கடைசி இருக்க 3 பேருக்கும் இவருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, எக்ஸாக்டாக ஒரு நபருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றத சரியாக அந்த விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டு மட்டும்தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நம்ம வந்துட்டு ஒரு மாஸ்டராக இருக்க முடியும். கரெக்டாக பேசுகிறவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கொடுப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் எக்ஸாக்டாக அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ற கேள்விக்கான விடையை யார் கொடுப்பானா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். ஐ திங்க் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரியாக பேசுகிறவங்களுக்கும் இவங்களுக்கு அதான் டிஃப்ரென்ஸ். நல்லா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, புரிஞ்சுதானே செக் பண்ணுறது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். புரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க புரிய வச்சு கஸ்டமருக்கு வந்துட்டு அந்த விஷயம் புரிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுடைய கான்வர்சேஷனில் செக் பண்ணி 100% அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கராக இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்பீக்கிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ எனிவே இந்த ஒரு கான்செப்டில் இந்த 4 டைப் ஆஃப் ஸ்பீக்கர் நம்ம பார்த்தோம். நல்லா பேசக்கூடிய நபர், சரியாக பேசக்கூடிய நபர், ஊக்கமாக பேசக்கூடிய நபர், அண்ட் புரிய வச்சு பேசக்கூடிய ஒரு நபர். குட் ஸ்பீக்கர், கரெக்ட் ஸ்பீக்கர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். ஓகே, இந்த 4 ஸ்பீக்கரில் யார் சார் உண்மையிலேயுமே பெஸ்ட்டு? எப்படி பேசினா ஓகே வேறு லெவலில் இறங்கி அடிக்க முடியும்? இன்ஃபேக்ட் எப்படி பேசினா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அண்ட் எப்படி பேசினா நம்ம பேசுகிற விஷயங்களை முழுக்க ஒரு செல்வமாக மாற்ற முடியும்? இதெல்லாம் உண்மையிலேயுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? நல்லா பேசுகிறவங்க பொழைச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நல்லா பேச நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியாக பேச நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த 2ஐயும் தாண்டி 3ஆவதாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா ஓகே இந்த கேரக்டர் இருக்கார் இல்லைங்களா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். இவங்களாச்சும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்காங்க, அப்பப்போ ஆப்ஷன் கிடைக்கிறப்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டராச்சும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்காங்க. இந்த 3ஐ விட ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அது பிஸ்னஸில் அவங்க கரெக்டாக அதை இன்வால்வ் பண்ணி சூப்பராக கொண்டு போகிறாங்க. எல்லாத்த விட வேறு லெவலில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலி. ஓகே, ஸோ யார் தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேல்யூபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 5 மதிப்பு வாய்ந்த பேச்சாளர். அது என்ன சார் மதிப்பு வாய்ந்த பேச்சாளர்? இந்த எல்லா பேச்சாளருக்கும் இவருக்கு என்ன யூனிக்கான விஷயங்கள் இருக்குது? அதாவது இந்த எல்லா பேச்சாளர்களும் ஓகே, ஸோ நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா அவங்கவங்க அந்தந்த இடத்துல அவங்கவங்களோட ஸ்டைலில் பேசுவாங்க. ஆனால் இந்த வேல்யூபிள் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பீச் அப்படின்றது மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அவங்க பேசுனாங்க அப்படின்னாலே அங்கே பணம் கொட்டும். எப்படி சார் இது சாத்தியப்படுத்த முடியுது? ஒரு மனிதனுடைய இடம், பொருள், ஏவல், ஓகே, அந்த நபருடைய அந்த விதம், அந்த நபருடைய மனம், அவங்களுடைய கேரக்டர், தன்மை, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஓகே இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஓகே அந்த பேசக்கூடிய விதமாகட்டும், அடுத்தவங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மனதின் தன்மையாகட்டும், ஓகே அந்த கேரக்டர் ஆகட்டும், இவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இந்த 4 ஸ்பீக்கரையுமே தனக்குள்ளே வச்சு தேவைப்படுற நேரத்தில், தேவைப்படுற இடத்துல, தேவைப்படுற அந்த ஒரு காலகட்டத்தில், சூழ்நிலையில் அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை பேசக்கூடிய ஓகே ரொம்ப ஷார்ப்பான ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றவங்க தான் வேல்யூபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கராக நம்ம மாறினோம்னா ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு ஸ்பீச்சை வச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் செல்வத்தை உருவாக்க முடியும்.
ஓகே, இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், நான் மேலோட்டமாக சொல்கிறேன். எனிவே இந்த நாளுக்கும் இந்த ஒரு 5வது விஷயத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பேச்சாளராக இப்போ இருக்கீங்க, அடுத்து நீங்கள் எந்த மாதிரி பேச்சாளராக போகணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் ஒரு வேல்யூபிள் ஸ்பீக்கராக மாறினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுடைய ஸ்பீச்சுக்கு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பணமாக மாறும். அந்த செல்வம் அப்படின்றது ஓகே எதுக்கு கிடச்சிது? உங்களோட வேல்யூக்கு கிடச்சிது, உங்கள் வேல்யூபிள் ஸ்பீச்சுக்கு கிடச்சிது. அப்போ யூ மஸ்ட் பி எ வேல்யூபிள் ஸ்பீக்கர். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய அந்த ஒரு விஷயங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, அதுதான் மதிப்பு வாய்ந்த பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். மதிப்புனா எப்படி கிரியேட் ஆகுது? ஒரு மனிதனுக்கும் ஒரு உயிருக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். மெயினாக ஓகே, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசினாலும் இன்பம் கிடைக்கும், ஸோ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு வேல்யூபிள் ஸ்பீக்கர் பேசுகிறப்ப அந்த ஒரு மாற்றம்ன்றது ஏற்படும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரியல் டைமில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்பீக்கராக நீங்கள் இருக்கணும். ஓகே, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஸ்பீக்கராக நீங்கள் மாறணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய லெவலில் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய லெவல் எப்படின்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஷோ ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க கனெக்ட் பண்ணலாம். எனிவே டியர் லீடர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மதிப்பு வாய்ந்த ஸ்பீக்கராக டெவலப் ஆகி ஓகே மற்ற ஸ்பீக்கர்ஸையும் நீங்கள் உள்வாங்கி இந்த 5வது ஸ்பீக்கராக நீங்கள் மாறி மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்கள் தொழிலில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றத நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டியர் லீடர். தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பை, டேக் கேர். ஹாய் டியர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில் கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.